அனைவருக்கும் வணக்கம். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். மற்றும் மகிழ்முற்றம் அந்த திட்டத்தினுடைய பொறுப்பாசிரியராகவும் சிறப்பாக செயல்படுத்தி மாணவர்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். மாவட்ட தன்முனைப்பு திட்டத்தின் வழியாக ஒரு நாள் பயிற்சி, அதாவது தலைமைத்துவ பயிற்சி கொடுக்கப்பட்டு, அந்த பயிற்சியின் வழியாக இலக்கு அப்படின்னு ஒன்று தீர்மானம் பண்ணி அந்த இலக்கை நம்ம அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும், அதாவது கல்வி சார்ந்த அந்த செயல்பாடுகளையும் நம்ம மாணவர்கள்ட்ட எளிதாக கொண்டு சென்று அவர்கள் அதில் வந்து எப்படி வெற்றி அடைகிறாங்க அப்படி குறித்து உள்ள நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நாள் லீடர்ஷிப் பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சியின் வழியாக எங்களுடைய அணி தலைவர்கள் அனைவருக்குமே அவங்களையே இலக்கை தீர்மானம் பண்ண சொல்லி அவங்க வந்து ஒரு 3 இலக்குகளை எடுத்துக்கிட்டு 2 வாரத்துக்கு ஒரு இலக்கு அப்படின்னு தீர்மானம் செய்துக்கிட்டாங்க. எடுத்துக்காட்டாக எங்க பள்ளியில வந்து முதல் 2 வாரத்துக்கு நாங்க ஒரு வாய்ப்பாடை பத்தி நாங்க கொடுத்துருந்தோம். அந்த பிள்ளைங்க தான் சூஸ் பண்ணாங்க. அந்த இலக்கை நாங்க எடுத்துக்கிறோம் டீச்சர்னு வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஓகே, அதை எடுத்துட்டு நீங்க அதுக்குள்ள என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு நாங்க கேட்டப்ப அந்த மாணவர்கள் அழகாக அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு அட்டவணைப்படுத்தி அதை வந்து என்ன பண்ணாங்க, மாணவர்கள்ட்ட கொண்டு போய் காலையில வந்து சாப்பிட்ட உடனே உட்காந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கறது, புரியாதவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து அவங்கள வந்து அதை எழுத வச்சு படிக்க வச்சு அதற்குரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த 2 வாரம் அப்புறம் முடிஞ்ச பிறகு நாங்க வந்து அது இலக்கு யாரு ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம மதிப்பெண்கள் இந்த ட்ராக் என்ன அப்படிங்கிறத பார்த்து செய்ய போறாங்க. அதை வந்து நாங்க ஆசிரியராகிய நாங்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா அந்த டார்கெட்டை அவங்க கரெக்டா அந்த ட்ராக் வந்து கரெக்டா போட்டிருக்காங்களா எல்லாமே அந்த மாணவர்களையும் கூப்பிட்டு அவங்களையுமே நம்ம வந்து சரி செய்து அவங்க வந்து இது கரெக்டா இதுக்கு தயாராயிட்டாங்களா, இந்த இலக்கை வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து எங்க பள்ளிக்கூடத்துல நடத்திய மாணவர்கள் அவங்களுடைய கலந்துரையாடலுமே வந்து நாங்க வந்து இதுல ஷேர் பண்றோம். நீங்களுமே உங்களுடைய இலக்கு முடிஞ்ச உடனே இலக்கை அடைந்து வெற்றி அடைந்த பிறகு அந்த இலக்கை வந்து எப்படிலாம் என்ன வழிமுறைகளை கையாண்டீங்க அதை பற்றிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க இந்த குழுவில வந்து ஷேர் பண்ணணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நாள் பயிற்சியின் வழியாக எங்க பள்ளி மாணவிகள் நினைவூட்டும் வகையாக இந்த கலந்துரையாடல் ஒன்று கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு எப்படி எல்லாம் செயல்படுத்தணும், எங்க பள்ளியில் செயல்படுத்த போகிறோம், இன் ஃபியூச்சர்ல இலக்கை வந்து எப்படி எல்லாம் அடையணும், இந்த திட்டங்களை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடலை கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் நகராட்சி நடுநிலைப் பள்ளி காடம்பாடியில நாங்க படிக்கிறோம். என் பேரு மு அபினிஷா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நெய்தல் ஹவுஸோட கேப்டனா இருக்கேன். என் பேரு அபிதா. நான் பாளை ஹவுஸோட கேப்டனா இருக்கேன். நாங்க லீடர்ஷிப் கேம்ப்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் பண்ண போறோம். அது நீங்களும் பாருங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு லீடர்ஷிப் கேம்ப்க்கு போனோம்ல? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம பேட்ச்லாம் வாங்கினோம்ப்பா. ஆமா, நிறைய பேட்ச் வாங்கணும். அதோட வகை என்ன தெரியுமா? கிளாரிட்டி பேட்ச், அனலைசர் பேட்ச், இன்னோவேஷன் பேட்ச், ரெஸ்பெக்ட் பேட்ச், அப்புறம் டிட்டர்மினேஷன் பேட்ச். சரி, லெவல் 1ல என்ன பண்ணோம்? என்ன ப்ராப்ளம சரியா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதை தீர்க்க எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறது. லெவல் 2ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பிரச்சனைய ஏன்னு கேட்டு 3 ஏன்னு கேட்டாதான் அதோட உண்மையான காரணம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, 3வது ஏன்ல தானே நம்ம மூல காரணம் கண்டுபிடிச்சோம். லெவல் 3 எப்படி அந்த பிரச்சனைக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கலாம்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம ஸ்கூல்லயுமே அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. லெவல் 4ல சாண்ட்விச் ஃபீட்பேக். இது ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு. டாப் பிரெட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சத சொல்லலாம், பாட்டம் பிரெட்ல ஒரு பாராட்டலாம் செஞ்சா. ஃபில்லிங்ல வந்து அவங்கள்ட்ட என்ன மாத்திக்கணும் அதை சொல்லணும்ல. ஆமா. லெவல் 5ல ஃபெயில் ஆனாலும் எப்படி சக்சஸ் ஆகுறது, முயற்சி பண்ணணும்ங்கறத நம்ம தோல்வி ஆனாலும் எப்படி நம்ம அதை முயற்சி பண்றது கார்டை வச்சு கூட விளையாண்டோம்ல. ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லீடர்லாம் 10 லீடர்லாம் சேர்ந்துட்டு 3 ப்ராப்ளம் சர்க்கிள் பண்ணோம்ல? ஆமா, அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. இலக்குனா என்ன? இலக்குனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பல மாணவர்கள் ஹோம்ஒர்க் நேரத்துக்கு முடிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை. இதுக்கான இலக்கு சொல்ற பாரு. எல்லா மாணவர்களையும் ஹோம்ஒர்க்கை வந்து முடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது இலக்கு. சரி, இலக்கு செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கு 16 வரை கணக்கு வாய்ப்பாடு பல மாணவர்களுக்கு சரியா வரல.
இது வந்து பிரச்சனை. 16 வரை கணக்கு வாய்ப்பாடு மாணவர்களுக்கு சரியா வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கு. அதுக்கு வந்து வழிமுறை சில சொல்றேன் பாரு. 8:40 முதல் 9:10 வரையில் தினந்தோறும் வாய்ப்பாடு ஒப்புவித்தல் வகுப்பு சிறப்பாக செயல்படுது. நம்ம ஸ்கூல்ல அது ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுட்டு வருது. அப்புறம் செகண்ட், ஒவ்வொரு மாணவரையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க செய்து, அதுவும் சூப்பராகவே செயல்படுறாங்க. வாய்ப்பாடு ஒப்புவித்தவங்களுக்கு டிராக்கர்ல ஒரு டிக் போட்டுடலாம். டிராக்கரை வாரந்தோறும் அப்டேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ட்ராக் பண்றது? அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உன் பேரையும் என் பேரையும் வச்சுக்கிறேன். இப்ப நீ வந்து பாலை, நான் நெய்தல், 5 ஹவுஸோட பேரையும் எழுதிட்டு அபிதா அபினிஷா அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா, உன் பேரை எழுதி நீ வந்து 16 வரை கணக்கு வாய்ப்பாடு ஒப்பிச்சிருச்சியா டெய்லி, அப்ப நீ ஒப்பிச்சிட்டீங்கன்னா உனக்கு ஒரு டிக், நான் ஒப்பிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு டிக். அப்படிதான் அந்த டிராக்கரை வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றதுன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம அதை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்ம தலைமை ஆசிரியிடம் சொல்லிட்டோமா, நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்க கூடாதுல்ல. தலைமை ஆசிரியர் சொல்லிட்டோமா, நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லிட்டோமா அப்படிங்கறதெல்லாம் சரி டிக் பண்றதுதான் இந்த விஷயம். அப்புறம் இது எல்லா விஷயங்களையும் கரெக்டா இருந்த ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பை இந்த இடத்துல போடணும். இதுல அதிக ஸ்கோர் எடுத்து வெற்றி பெற்றவங்களை தான் இந்த இடத்துல போடணும். இப்ப வந்து பாலை வந்துருச்சு, நெய்தல் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல போடணும். இதே மாதிரிதான். சரி, இதுக்கு எத்தனை வாரம் ஆகும்? இதுக்கு வந்து 2 வாரம், மொத்தம் 6 வாரம் இதை நம்ம செய்யறோம். ஒரு இலக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் புதுப்பிக்கப்படும். இலக்கு 2, இலக்கு 3. ஆமா. ஓகே, இங்க என்னப்பா பேட்சா கொடுத்துருக்காங்க? இலக்கு 1ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, அவங்கள வந்து போடுறதுதான் இந்த இடம். இங்க எல்லாத்துலயுமே அதிகமான ஸ்கோர் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப பாலை அதிகமா வந்துருச்சுன்னா அவங்க, நெய்தல் அதிகமா வந்துருச்சுன்னா அவங்க யாரு வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அவார்டு இதுல இடத்துல போடணும். இது என்ன டெஸ்டா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது டெஸ்டும் கிடையாது. ஈஸியா சொல்லணும்னா, அவங்க ஜெயிச்ச டீம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, தோத்த டீம் என்ன பண்ணல, தோத்த டீம் இனிமே வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும், அப்புறம் நம்ம லீடர்ஷிப் கேம்ப்ல என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத இதுல எழுதணும். இது என்னது? நம்ம லீடர்ஷிப் கேம்ப் போனோம்ல, அங்க வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்ல, அங்க என்ன கத்துக்கிட்டோம், இங்க வந்து என்ன செயல்படுத்தணும், இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க ஒரு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நடந்த உண்மை கதையா அப்படியே எழுதணும். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, நாம லீடர்ஷிப் கேம்ப்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து நாங்க உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணோம். உங்களுக்கும் இது ஞாபகம் வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். எங்க ஸ்கூல்லயும் நாங்க இதை பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்க ஸ்கூல்லயும் இதை பெஸ்டா பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதோட இந்த லீடர்ஷிப் கேம்பை விட்டுறாம நீங்க போற ஸ்கூல்லயும் இதை வெளிக்காட்டுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.